இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. எங்களை ஒரு மனித ரூபமாக பார்க்காம கடவுளாக பார்க்குறாங்க. அது நாங்கள் இங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த மன மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அது எப்படி போகிறோம் எப்படி வரோன்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதை நாங்கள் ஃபுல் அண்ட் விரதம் இருந்து நாங்கள் எல்லாமே பண்ணி மண்டபத்துக்குள்ளே நான் பெருமாள் கட்டப்புல நுழையும் போது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஃபுல்லாமே என்னை வியப்பாக பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அந்த கடவுளே நேரில் வந்த மாதிரி என்னை எல்லாருமே பார்ப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா முத திருமண விழாவில் இந்த மாதிரி சாமி என்ட்ரி கொண்டு வரக்கூடியது முத பண்ணதே நம்ம தான். சாமியை எல்லாமே பண்ணுவோம். அம்மன் போட்டிருக்கேன், கருப்பு சாமி, விநாயகர், முருகன், பத்துமலை முருகன், எல்லாம் சாமி வடங்கள் என்னென்ன இருக்கோ அனைத்தும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது சும்மாவே நமக்கே வெயிலே ட்ரெஸ் போட்டு நிற்கிறப்ப இது எந்த அளவுக்கு ஒரு மாதிரி இந்த வெயிலில் அதெல்லாம் 1 ஹவருக்கு மேலேனா ரொம்ப சிரமம் தான் நிற்கிறது. சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ எப்படி போகிறோமோ என்ட்ரன்ஸ் கொடுக்குறோமோ முடிக்கிற வரைக்கும் நாங்கள் அப்படியே தான் அங்கனக்குள்ளே போயிட்டு எதுவும் இப்படி தொடச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ காஸ்டியூம்ஸ் எல்லாம் நீங்களே ரெடி பண்ணதா இல்லை? நாங்கள் எல்லாமே நாங்களே சொந்தமாக ரெடி பண்ணுறோம். எல்லாம் மதுரையிலே கடை இருக்குது. அங்கங்கே போய் சின்ன ஜாமான்லாம் வாங்கி நாங்களாம் மெட்டீரியல் ஃபுல்லாக ரெடி பண்ணி நாங்கள் சொந்த தயாரிப்பு தான். நானும் அண்ணனோட மையன் எல்லாருமே இருக்குது. இப்போ எத்தனை வருடமாண்ணா நீங்கள் இந்த வேஷம் அணிஞ்சு? நாங்கள் ஒரு 20 வருடமாக. இது ஒரு சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு ஒரு ஆர்வம். இது அண்ணன் எடுத்து இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்காப்புல. சாமியாட்ட கலைக்குழுன்னு சொல்லி தெய்வீக அவதாரங்கள்னு சொல்லி மேக்கப் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எப்படி ஒரு 1 ஹவர் ஆகும். 1 ஹவராக தான் கலைக்கிறதுக்கு. அது கலைக்கிறது ஒரு 1/2 ஹவர் உள்ள கலைச்சிக்கலாம். இது கடவுள் கொடுத்த எங்களுக்கு வரோம். இது ஒரு பாக்கியம்னே நாங்கள் சொல்லலாம். எங்களையே மதித்து ஒரு கடவுள் ஸ்தானத்தில் எங்களை பார்க்குறாங்கன்னா அது எங்களுக்கு கிடைச்ச புண்ணியம்தான். இப்போ மலேசியா முருகன் இப்போ சித்திரத்துள்ளா பார்த்தீங்கன்னா வீதி உலாவும் போது மலேசியா முருகன் கட்டப்பில் வந்திருப்பேன். இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருன்ட்டு இந்த 7 டோருமே 7 கதவு திறந்து பெருமாள் உள்ளே நான் வர்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் கஸ்டமர் கேட்குற மாதிரிலாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இப்போ அப்பா பேர் வேல்முருகன், என் பேர் மோகன பிரசாந்த், இவர் சித்தப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி. இப்போ தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா முத மேரேஜ் ப்ரோக்ராம் திருமண விழாவில் இந்த மாதிரி சாமி என்ட்ரி கொண்டு வரக்கூடியது முத பண்ணதே நம்ம தான். உங்களோட குழு தான்? எங்களோட குழு காட் வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில் பேஜில் இருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்பா தெய்வீக அவதாரங்கள் கலைக்குழு வச்சு நடத்திட்டு இருக்காப்புல. இப்போ இன்றைக்கி இந்த நிகழ்வுக்கு இந்த திருமண விழாவிற்கு நாங்கள் வந்திருக்கோம்னா அதுவும் எங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தியா வந்தாங்க. இப்போ என்னென்னா எனக்கு இன்றைக்கி உடம்பு முடியல, சரியில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீவர் எனக்கு. இப்படி அப்படியெல்லாம் இருந்தும் பண்ணிடுவீங்க? எல்லாம் இருந்தும் பண்ணு. ஏன்னா இவங்க வாக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். நான் சரி பொண்ணு மாப்பிள்ள அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி திருப்பதி பத்மாவதி தாயார் வருவாங்க எங்கள் மேரேஜ் போகிறாங்க இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ நாங்கள் வர முடியலன்னா அவங்க மனசு ரொம்ப உடஞ்சி ரொம்ப வேதனை. அதனால் உடம்பு முடியாட்டினாலும் நாங்கள் சொன்ன வாக்குக்கு பண்ணி கொடுக்குறோன்னா பண்ணி கொடுத்துருவோம். எவ்வளோ தூரம் இருந்தாலும் பண்ணிடுறீங்க? பண்ணி கொடுத்துருவோன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். சரிண்ணா. இப்போ இந்த பெருமாள் அவதாரங்களோட பெருமாள் சாமிகளோட வேஷம் போடுறது முதல் முறையாக நீங்கள் தான்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்ததில்லை வேற யாருமே. தமிழ்நாட்டிலே முதலாக பண்ணது நம்ம தான். சூப்பர்ண்ணா சூப்பர். நம்ம ஐடியா பண்ணி நான் ஃபுல்லாக இந்த பொருள் ஃபுல்லாக வீட்டில் உட்காந்து செஞ்சு நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அக்கா எல்லாருமே எங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுப்பாங்க. எல்லாரும் திங்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவீங்க? எல்லா மேக்கப் செட்டு? ஆமாம், எல்லாமே நல்லா ரொம்ப பாதுகாப்பாக வச்சு கொண்டு போவோம். ஏன்னா அது முழுக்க செஞ்சேன் நாங்கள் தான். அது ரொம்ப கவனமாக வச்சு கொண்டு வர்றதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டு போயிட்டு வருவோம்.